போலீஸ் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். தமிழ்நாட்டுல பெண்களோட முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை பத்தி தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒவ்வொரு திட்டத்தோட நோக்கம் என்ன, அது ஏன் முக்கியம், அதனால ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க. சரி, நாம ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு வரியில தான் தமிழ்நாட்டோட மகளிர் மேம்பாட்டு திட்டங்களோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. பெண்கள் சொந்த கால்ல நிக்கணும், சுயமரியாதையோட வாழணும். இந்த தொலைநோக்கு பார்வைதான் பல வருஷமா நம்ம பாக்குற பல திட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, இது ஒரு தத்துவம். இந்த பகுதியில நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. அந்த ஆரங்க கால பார்வை எப்படி இருந்துச்சு, அது எப்படி ஒரு சுய உதவிக்குழு புரட்சியா மாறுச்சு, அதுக்கப்புறம் அந்த வாழ்வாதார இயக்கங்கள், தொழில்முனைவு ஆதரவு, அதுக்கு தேவையான நிதி, கடைசியா இனிமே என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டங்களோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, பெண்களோட சமூக பொருளாதார தன்னாட்சியை உறுதி செய்யறது. அதாவது அவங்களுக்கு வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்கள முடிவெடுக்கிற இடத்துல உட்கார வைக்கணும். அது எப்படிங்கிறது தான் இங்க அடிப்படையான கேள்வியா இருந்துச்சு. மேம்படுத்துதல் அல்லது எம்பவர்மெண்ட்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? இது வெறும் பண உதவியை பத்தி மட்டும் பேசல. ஒரு பெண் தனக்கான வாழ்க்கையில தனக்கான முடிவுகளை தானே எடுக்கணும். அந்த முடிவை செயல்படுத்துற திறனையும் அவங்க பெறணும். ஒரு தொழில ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல மேற்கொண்டு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த முடிவை அவங்களே எடுக்கிற ஒரு சூழலை உருவாக்குறது தான் உண்மையான எம்பவர்மெண்ட். இப்போ இந்த பெரிய நோக்கத்தை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு பதில் தான் சுய உதவிக்குழு புரட்சி. இது ஒரு சாதாரண திட்டம் கிடையாது. தமிழ்நாட்டோட கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றி அமைச்ச ஒரு பெரிய இயக்கம். அது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலவரிசைய பாருங்களேன். 1983ல தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது TNCDW ஆரம்பிச்சது முதல் படி. ஆனா உண்மையான திருப்பு முனை 1989ல தான். அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியால சுய உதவிக்குழு இயக்கம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1997ல மகளிர் திட்டம் மூலமா இது மாநிலம் முழுக்க பரவி ஒரு மக்கள் இயக்கமாவே மாறிடுச்சு. சுய உதவிக்குழுக்கள் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன செஞ்சாங்க? இந்த வெற்றிகரமான மாடலை எப்படி கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் ஏத்த மாதிரி இன்னும் பெரிய அளவுல கொண்டு போறது? இதுக்காகத்தான் 2 முக்கியமான வாழ்வாதார இயக்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இங்க நாம 2 முக்கியமான திட்டங்களை பார்க்கறோம். ஒன்னு TNSRLM, அதாவது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். இதோட முழு கவனமும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழை மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல இருக்கு. இன்னொன்னு TNULM, இது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். இதோட நோக்கம் நகரங்கள்ல இருக்கிற ஏழை மக்களோட வறுமையை குறைக்கிறது. 2க்குமே அடித்தளம் சுய உதவிக்குழுக்கள் தான். ஆனா அணுகுமுறை இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். சரி, அடிப்படை வாழ்வாதாரம் கிடைச்சாச்சு. அடுத்த கட்டம் என்ன? அதுதான் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு. பெண்களை வெறும் குழு உறுப்பினர்களா மட்டும் பார்க்காம அவங்கள ஒரு தொழில் முனைவோரா மாத்தணும். அந்த நோக்கத்துல வந்ததுதான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இந்த திட்டங்களோட உண்மையான தாக்கத்தை நம்ம வெறும் எண்கள்ல பார்க்க முடியாது. நித்யா மாதிரி தனிப்பட்ட மனுஷங்களோட கதைகள்ல தான் பார்க்க முடியும். வேலைக்கு போகணும்னு ஆசைதான், ஆனா குழந்தைங்கள விட்டுட்டு சிட்டிக்கு எப்படி போறதுன்னு தவிச்சிட்டு இருந்த நித்யா ஒரு சின்ன பயிற்சிக்கு அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் சம்பாதிக்க முடியும்னு அவங்களே நினைச்சு பார்க்கல. இதுதான் இந்த திட்டத்தோட நிஜமான வெற்றி. நித்யாவோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிஸ்டம் இதுதான். TNTRP, அதாவது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். உலக வங்கியோட உதவியோட இந்த திட்டம் செயல்படுது. கிராமப்புறங்கள்ல சின்ன சின்ன தொழில்களை ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறத சுலபமாக்குறது, புதுசா வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுன்னு ஒரு முழுமையான சப்போர்ட் சிஸ்டத்தை இது கொடுக்குது. நித்யாவோட கதை ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த திட்டம் மூலியமா உருவாக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,00,000க்கும் அதிகம். இதன் மூலியமா கிட்டத்தட்ட 53,000 வேலை வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. தனிப்பட்ட மனுஷங்களோட வாழ்க்கையில வர்ற மாற்றம் எப்படி ஒரு பெரிய பொருளாதார தாக்கத்தை உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா இந்த திட்டங்கள்லாம் இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான எரிபொருள் தேவையில்லையா? அதுதான் பணம், அதாவது நிதி. லட்சக்கணக்கான சுய உதவி குழுக்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நிதி முதுகெலும்பு, அதாவது பேங்க்கும் சுய உதவி குழுக்களும் எப்படி இணைஞ்சு வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 37,000 கோடி ரூபாய். இது வர்ற 2025-26 நிதியாண்டுல சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கி கடனா கொடுக்க நிர்ணயிச்சிருக்கிற இலக்கு. இந்த ஒரு நம்பரே போதும் இந்த இயக்கம் எவ்வளோ பெரியது, இதுக்கு அரசாங்கம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லா சுய உதவி குழுக்களோட தேவையும் ஒன்னா இருக்காது இல்லையா? அதனால கடன் வகைகளும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இருக்கு.
பொதுவான தேவைகளுக்கு காலக்கடன் அதாவது டேர்ம் லோன் தராங்க. இது அவங்க சேமிப்பை போல 6 மடங்கு வரைக்கும் கிடைக்கும். அன்றாட தொழில் தேவைகளுக்கு பணக்கடன் வரம்பு அதாவது கேஷ் கிரெடிட் லிமிட் இருக்கு. இது குறைந்தபட்சம் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். நல்ல வளர்ந்த குழுக்களுக்கு எந்த ஒரு ஜாலகும் இல்லாம CGFMU மூலமா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட கடன் கிடைக்கும். இதுவரைக்கும் நாம நடந்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்தோம். இனிமே என்ன? இந்த திட்டங்களோட எதிர்கால பாதை எப்படி இருக்கும்? லேட்டஸ்டா வந்த 2025-26 பட்ஜெட் அதுக்கான சில தெளிவான அறிகுறிகளை காட்டுது. இந்த பட்ஜெட்ல 2 விஷயங்களை நாம நல்லா கவனிக்கலாம். ஒரு பக்கம் கலைஞர் உரிமைத் தொகை, விடியல் பயணம் மாதிரி பெரிய சமூக நல திட்டங்களுக்கு இன்னும் அதிகமா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப குறிப்பா விளிம்பு நிலை பெண்களுக்காக 10,000 புது சுய உதவி குழுக்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோருக்காக CM அரைஸ் மாதிரியான புது திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வரைபடம் அரசாங்கத்தோட நிதி முன்னுரிமைகளை ரொம்ப தெளிவா காட்டுது. கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மற்ற திட்டங்களை விட பல மடங்கு அதிகம். இதிலிருந்தே நேரடி பண பரிமாற்ற திட்டங்களுக்கு அரசாங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. ஆக நாம பார்த்ததிலிருந்து ஒன்று ரொம்ப தெளிவா தெரியுது. தமிழ்நாட்டோட மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்களை ஆரம்பிச்சு இன்னைக்கு தொழில் முனைவு உருவாக்குற ஒரு பெரிய இயக்கமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி தான் இதோட மிகப்பெரிய வெற்றி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். பெண்கள் தலைமையிலான இந்த வளர்ச்சியோட அடுத்த கட்ட பாய்ச்சல் என்னவாக இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.